ஹலோ அமெரிக்கா வியூவர்ஸ், இந்த வாரம் அமெரிக்காவில் என்னெல்லாம் நடந்திருக்கு தெரிஞ்சுக்கலாமா? வெல்கம் டு அமெரிக்காவில் இந்த வாரம் பவர்ட் பை நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தமிழ்நாட்டில் அழிஞ்சிக்கிட்டு இருக்கிற விவசாயியும் காப்பாற்றுறதுக்காக நம்ம அமெரிக்க தமிழர்கள் ஒரு வித்தியாசமான முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. வாஷிங்டன் டிசியில் ஜூலை 29 காலை 11 மணிக்கு மொய் விருந்து அப்படிங்கிற நிகழ்ச்சியை ரொம்ப கிராண்டாக நடத்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக போய் குடும்பத்தோட கலந்துக்கோங்க, வயிறார சாப்பிடுங்க. இந்த சாப்பாடு நமக்கு கிடைக்க காரணமாக இருக்கிற விவசாயிகளுக்கு உங்கள் ஆதரவை கொடுங்க. ஒயிட் ஹவுஸோட பிரஸ் செக்ரட்டரி ஷான் ஸ்பைசர் ரிசைன் பண்ணிட்டாருங்க. அட்டர்னி ஜெனரல் ஜெஃப் செஷன்ஸ்க்கும் ட்ரம்ப்புக்கும் மோதல் போய்கிட்டு இருக்கு. என்னதாங்க நடக்குது ஒயிட் ஹவுஸ்ல? வர நடக்கிற நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது ஒயிட் ஹவுஸா இல்ல பிக் பாஸ் ஹவுஸா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கே வந்துடும் போல இருக்கு. ஏன்னா ஒயிட் ஹவுஸ்ல வேலை பார்த்த முக்காவாசி பேரை யூ ஆர் ஃபயர்ட் அப்படின்னு சொல்லி இவர் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாரு, இல்லைன்னா ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு செவிரேறி குதிச்சு அவங்களே ஓடி போயிடுறாங்க. எது எப்படியோ கண்டஸ்டன்ஸ் வரலாம் போலாம், ஆனா பிக் பாஸ் அங்கேயே தான் இருக்க போறாரு, யாராலையும் அசைக்க முடியாது. ட்ரம்ப்ஜி, உங்களை பத்தி இவ்வளவு எல்லாம் பெருமையா பேசுறோம்ல, எங்களுக்காக ரஷ்யன்ஸ்ட பேசி இந்த பிக் பாஸ்ல ஓவியா பாப்பாவை ஜெயிக்க வச்சிருங்க. அதை மட்டும் பண்ணிட்டீங்க, ஓவியா ஆர்மியில இருக்க பல கோடி பேரு சேவ் ட்ரம்ப் அப்படின்னு டிஷர்ட்டை போட்டுட்டு உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. என்னதாங்க ஆச்சு ஹெல்த் கேர் பில்லுக்கு? பாஸா ஃபெயிலா? வருமா வராதா? ஆளும் கட்சிக்குள்ள நடக்கிற குளறுபடிகள்னால ஹெல்த் கேர் பில் செனட்ல பாஸ் ஆகுறது கிட்டத்தட்ட இம்பாசிபிள் அப்படிங்கிற நிலைமைய அடைஞ்சிருச்சு. ஆனா அது ஃபியூச்சர்ல மறுபடியும் திரும்ப வரவே வராதா அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில எது வேணா எப்ப வேணா நடக்கலாம். ஏன்னா எதிர்கட்சி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லை. விஷயம் என்ன அப்படின்னா, சில கேள்விகளுக்கு நம்மளால ஆணித்தரமா பதில் சொல்லவே முடியாது. சின்னம்மா ஜெயில இருக்காங்களா அப்படின்னு கேட்டா ஆமா அப்படின்னு சொல்லலாம். சின்னம்மா ஜெயிலுக்கு உள்ளதான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டா? இந்த வருஷத்தோட H1B லாட்டரி ப்ராசஸ் முடிஞ்சதுங்க. செலக்ட் ஆனவங்களுக்கு ரிசிப்டும் செலக்ட் ஆகாதவங்களுக்கு பெட்டிஷன்ஸும் ரிட்டர்ன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. உங்களுக்கு இது வரைக்கும் எந்த விதமான அக்னாலஜ்மெண்ட்டும் கிடைக்கலன்னா USCIS கான்டாக்ட் பண்ணுங்க. செலக்ட் ஆனவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், செலக்ட் ஆகாதவங்களுக்கு பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். என்ன, இந்த வருஷம் H1B கேப்பை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்திருக்கலாம். கேப் கவுண்டை இன்க்ரீஸ் பண்றதா? இது வரைக்கும் டிக்ரீஸ் பண்ணாம இருக்காங்களே அப்படின்னு சந்தோஷப்படுங்க. சரி, H1B ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்றது ஒரு ஆப்ஷன் இருக்கு. இருந்தாலுமே இந்த லாட்ரி இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம சில விசா கேட்டகரிஸ் இருக்கு, அதையெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. உதாரணத்துக்கு எக்ஸ்ட்ராடினரி ஸ்கில்டு, அவங்களுக்கு O1 அப்படின்னு ஒரு விசா இருக்கு. இல்ல சீசனல் ஒர்க்கர்ஸ், நான் எந்த வேலை வேணா பார்ப்பேன் அப்படின்னா அவங்களுக்கு H2 அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் என்ன அப்படின்னு விரிவா போய் படிச்சு பாருங்க. உங்களுக்கு ஏதாவது சூட் ஆச்சு அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. விக்ரம் வேதா பிரீமியர் ஷோக்காக நம்ம மேடி போன வாரம் US வந்திருந்தாரு. அமெரிக்கா டிவிக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான இன்டர்வியூவும் கொடுத்திருந்தாரு. இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்கும்போது USல தமிழ் சினிமாக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்க மாதிரி தோணுதுல்ல? மாதவன் மாதிரி நடிகர்கள் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்து அவங்க படங்களை ப்ரமோட் பண்றது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் தான். அந்த படங்களும் வெற்றிகரமாக தான் ஓடிட்டு இருக்கு. இதை விட ஒரு சிறப்பான செய்தி ஒண்ணு காத்துட்டு இருக்கு. நம்ம 8K மைல்ஸ் மீடியா இவங்க நியூ ஜெர்சில எடிசன்ல ஒரு தியேட்டரை விலைக்கு வாங்கி 8K சினிமாஸ் அப்படிங்கிற பேர்ல ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் 2 வருஷத்துல இந்த மாதிரி 100 ஸ்கிரீன்ஸ் ஓபன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இது மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா இன்னைக்கு அங்க ஒண்ணுமா இங்க ஒண்ணுமா தமிழ் சினிமா ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. 2 வருஷம் கழிச்சு எல்லா ஊர்லயுமே எல்லா தமிழ் சினிமாக்களும் ரிலீஸ் ஆகும். நம்ம ஜாலியா போய் GST எல்லாம் பத்தி கவலைப்படாம படம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த வாரம் டைரியில குறிச்சு வச்சுக்கோ செக்மெண்ட்ல என்னெல்லாம் இருக்கு பார்க்கலாமா? சென்னையில புத்தக திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. ஊருக்கு வெக்கேஷனுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் போய் அட்டன் பண்ணுங்க. குழந்தைங்க இருந்தா நிச்சயமா கூட்டிட்டு போங்க, அவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அதே மாதிரி திரும்பி வரும்போது இந்த மிளகாப்பொடி பருப்பு பொடி எல்லாத்தையும் ஓரமா எடுத்து வச்சுட்டு 4 புக்கு வாங்கி போட்டுவாங்க. அமெரிக்காவுக்கு புதுசாக வந்திருக்கிற பேரண்ட்ஸ் ஸ்கூல் சப்ளைஸ் யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி ஆன்லைனில் ரீட்டைல் மீ நாட், விக்கிபை, ஹனி இதிலெல்லாம் நிறைய டிஸ்கவுண்ட் கூப்பன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஈபேட்ஸில் கேஷ்பேக் ஆஃபர்ஸும் கிடைக்கும். இதெல்லாம் நல்லா செக் பண்ணிட்டு அப்புறம் வாங்குங்க. பெட்னாவுக்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருந்த கார்த்திகேயன் சிவசேனாபதி, ஒரிசா பாலு, பொன்ராஜ், இந்த மாதிரி பெரிய ஆட்கள் எல்லாருமே USல இருக்க எல்லா ஸ்டேட்ஸுக்கும் போய் தமிழ் மக்களை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்க ஊர் பக்கம் வந்தாங்க அப்படின்னா கட்டாயமா போய் இவங்க ஸ்பீச்சை கேளுங்க. இல்ல அப்படின்னா கூட இவங்க பேசுறத லைவ் பண்றாங்க, இல்ல வீடியோஸ் அப்லோட் பண்றாங்க, அதெல்லாம் எடுத்து பாருங்க. நம்ம நினைக்கிறத விட தமிழ் கலாச்சாரம் பத்தி நிறையவே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இவங்க கிட்ட இருந்து கிடைக்குது. என்னங்க, ரொம்ப வெயில் அடிக்குதுல்ல? நேஷனல் வெதர் சர்வீஸ் நிறைய சிட்டிஸ்க்கு ஹீட் வேவ் வார்னிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊர் வெயில் மாதிரி நினச்சி வெளியே போயிடாதீங்க. இந்த ஊர் வெயிலில் ஹீட் ஸ்ட்ரோக் வரதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அதனால நிறைய தண்ணி குடிங்க. முடிஞ்ச வரைக்கும் வெயிலில் போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க.
இந்த வார நிகழ்ச்சியோட நியூஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தமிரிக்கா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை பார்க்குற வரைக்கும் பை பை ஃப்ரம் சங்கீதா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிரிக்கா, ஃபர்ஸ்ட் தமிழ் சேனல் ஃப்ரம் அமெரிக்கா.